வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் மாநில அரசின் நிதிநிலை குறித்த கூட்டம். அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பு. மாணவர்களுக்கு உதவித்தொகை வருமா என சட்டசபையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பிய நிலையில் வரவு. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. இருபத்தி 1 வயதுக்கு உட்பட்டோருக்கு மது விற்பனை செய்தால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஊழியர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. வயதில் சந்தேகம் ஏற்பட்டால் ஆதார் கார்டு உள்ளிட்ட உரிய ஆவணங்களை சரிபார்த்து மது விற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். (2026) சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு. செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. திமுக அமைப்பு முறையில் மாற்றம் கொண்டுவரப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தி 20 நாட்களில் அறிக்கை தர வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. சட்டப்பேரவையில் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் திடீர் சந்திப்பு. சட்டமன்ற குழு தலைவர் கொறடாவாக எங்கள் தரப்பை அங்கீகரிக்க வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பு கோரிக்கை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகம் முன்பு போலீஸ் குவிப்பு. அதிமுகவில் இபிஎஸ், சி.வி. சண்முகம் தரப்புக்கு இடையே நீடிக்கும் மோதல் போக்கு காரணமாக போலீசார் நடவடிக்கை. நாங்கள் தான் அதிமுக என நிரூபிக்கும் வரை தலைமை கழக அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உறுதி. அதிமுக செய்தி தொடர்பாளர் மற்றும் சிறுபான்மை நலப்பிரிவு இணை செயலாளர் ஜவஹர் அலி கட்சியில் இருந்து விலகல். இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இபிஎஸ் விரும்பவில்லை என சரமாரி குற்றச்சாட்டு. தவேகாவின் தரங்கெட்ட அரசியலை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமான அறிக்கை. தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று டெல்லி பயணம். தவேக அரசில் யார் யாருக்கு அமைச்சர் பதவி என்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி அதிமுகவிலிருந்து நீக்கம். சட்டமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. சென்னை பெரம்பூர் அருகே சிக்னல் கோளாறால் வெளிமாநில ரயில்கள் 1 மணி நேரம் தாமதம். சிக்னல் பழுதால் தினசரி ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி தொடக்கம். 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வகைகளினாலான பறவைகள் உருவத்தினை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மதுக்கடையை அகற்றக் கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல்.
போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்த போலீசார். கரூர் வெள்ளியணை பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணான குடிநீர். நீரூற்று போல் பொங்கி சாலையில் ஆறு போல் ஓடிய நிலையில் பல்வேறு இடங்களில் நீர் தேக்கம். பன்ருட்டி அருகே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் 50,000 ஆண்டுகள் பழமையான கற்கால ஆயுதம் கண்டெடுப்பு. கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வின் போது சிக்கியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கருஞ்சிறுத்தை உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சம். குடியிருப்பு பகுதியில் நுழைவதற்கு முன்பு கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை. ஒசூர் அருகே புதிய மேம்பால பணிகள் காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. இருபத்தி 6 அடியாக சரிந்த வைகை அணை நீர்மட்டம். 17 நாட்கள் வழங்க தேவையான தண்ணீர் மட்டுமே இருப்பு உள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலக்கம். ராஜபாளையம் அருகே 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாதை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல். குடிநீர் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் வாபஸ். The Chennai Silks in Mega Summer Sale.